أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. நாசா வழங்கும் ரமதான் அமர்வுகளில் 24வது அமர்வுல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இருக்கோம். கடந்த சில அமர்வுகளையும் இன்றைக்குள்ள அமர்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளை உள்ள அமர்வுகளையும் நம்ம தௌபாவை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதன்படி நம்ம அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தௌபா அப்படின்றது பாவத்திலிருந்து அல்லாஹுக்கு மாறு செய்யறதிலிருந்து அல்லாஹுடைய கீழ்ப்படிதலுக்கும் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அல்லாஹை பின்பற்றுவதற்கும் உள்ள ஒரு செயல் பேரு தான் தௌபா. இது ஒரு வாழ்க்கையின் ஏற்படக்கூடிய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். சரியா? ஒரு மனுஷன் முழுக்க அல்லாஹ் பாவம் செய்யறதுல இருந்தும் அல்லாஹுடைய பேச்சை மீறி அல்லாஹுடைய கட்டளையை மீறி தான் தோன்றித்தனமா இருக்கிறதுல இருந்து அவன் முழுமையாக திரும்பி அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் கீழ்ப்படிதலின் பக்கம், குர்ஆன் சுன்னாவின் பக்கம் எப்போ திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறானோ அப்பதான் அவர் உண்மையான தௌபா செய்த ஒரு மனிதராக ஆக முடியும். அப்போ தௌபா செய்வதற்கு முன்னாடி நமக்கு ஒரு சில மைண்ட் செட், அதாவது நம்ம உள்ளத்திலையும் நம்ம மனசுலையும் ஒரு சில விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சாதான் இந்த தௌபாவுடைய வாய்ப்பு, அதே மாதிரி தௌபா செய்வதற்கான ஒரு லேசாக நமக்கு இருக்கும். அதுல முதல்ல புரிய வேண்டியது என்னதுன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை, அது எப்பயுமே இருக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய கருணை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லா விஷயத்தையும் சூழ்ந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் எப்பவும் கருணை உள்ளவன். ஒரு மனிதன் எப்ப வேணாலும் திருந்தலாம், அவன் உடனடியாக திருந்துவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பாவம் செஞ்சுட்டே இருக்கான், தன்னுடைய வாழ்க்கையில 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஹராமான தொழில்ல, ஹராமான பழக்க வழக்கங்கள், ஹராமான செயல்பாடுகள், மற்றவங்க சொத்து அபகரிக்கிறது, தவறான தொடர்புகள், தவறான உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடும் போது அவன் என்ன செஞ்சிருவான், ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், இனிமே நான் எப்படி நல்லவன் ஆகுறது, நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறான். இது ஷைத்தானுடைய ஒரு சதி, ஷைத்தானுடைய ஒரு ட்ராப். ஷைத்தான் மனுஷனை என்ன செய்வான், ஆரம்பத்துல ஒரு பாவம் செய்யும் போது அவனுக்கு ஒரு அவநம்பிக்கை, தவறான நம்பிக்கையை விட்டுவான். என்னது, அல்லாஹ் மன்னிச்சிருவான், இது சின்ன பாவம் தானே, இந்த பாவம் செஞ்சா என்ன, நரகத்துக்கு அல்லாஹ் உன்னை போட்டுருவான், இது சின்ன பாவம் அதனால பிரச்சனை இல்லை, செய்ய இந்த பாவத்தை செய், இது என்ன, இந்த பாவத்தை யாருமே செய்யாம இருக்காங்களா அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கைய அவன் உள்ளத்துல போடுவான். அல்லாஹ் மன்னிப்பான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு தௌபா செஞ்சிடலாம் அப்படின்ற இதை வச்சு அந்த ஒரு சதியை கொண்டு அவனை பாவத்தின் பக்கம் இழுப்பான். அப்போ அவன் ஒரு பாவம் செய்ய ஆரம்பிப்பான், அடுத்து இன்னொரு பாவம் செய்ய ஆரம்பிப்பான். அப்படி பாவத்திலே நிலைச்சு அவன் அதிகமான பாவங்களை செஞ்சிருவான். அதுக்கப்புறம் அவன் திருந்தி நல்லவனா வாழணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது ஷைத்தான் என்ன செய்வான், இவ்வளவு பாவம் செஞ்சுட்ட, 30 வருஷம் வாழ்க்கையில பாவத்திலையும் தவறான சம்பாதியத்திலையும் தவறான தொடர்புலையும் வாழ்க்கை இருந்துட்டு இப்ப நல்லவனா யோக்கியனா ஆக போறியா நீ அப்படின்னு ஷைத்தான் அப்போ என்ன செய்வான், மனதை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில இருந்து அல்லாஹ்வுடைய கருணையில இருந்து மனசு விட்டு போக வச்சிருவான். நமக்கு நம்பிக்கை இல்லாம ஆயிரும். இல்ல, அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், நான் எப்படியும் நரகத்துக்கு தான் போவேன், நான் நரகத்துக்கு தான் இனிமேலாம் எப்பங்க நான் தௌபா செய்ய போறது அப்படின்ற ஒரு நம்பிக்கைய, தவறான நம்பிக்கைய, அல்லாஹ்வுடைய இதுல இருந்து நிராசை அடையக்கூடிய விஷயத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அப்போ அல்லாஹ்வுடைய தௌபா நிரந்தரமானது. அதே மாதிரி அல்லாஹ் அதிகம் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அத்தவ்வாப்.
அதிகமாக பாவ மன்னிப்பை வழங்கக்கூடியவன். இதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஹதீஸ் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்று நம்ம கேட்கக்கூடிய அதிகமாக கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே, நீ மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்ற துஆவை, அழகான துஆவை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தௌபா அப்படின்றது வெறும் வாழ்க்கையில எப்போ ஒரு வாட்டி செய்ய வேண்டியது இல்ல. தௌபா அன்றாடம் தினசரி செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்கிறது. இப்போ ஒரு பாவி ஒருத்தன் பாவம் செய்யறான், தொழுக மாட்டிக்கிறான், தவறான தொடர்புகள்ல, தவறான சம்பாத்தியத்துல, தவறான நடவடிக்கைகள்ல, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள், இந்த இதுல பாவத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு மாறு செய்தலையும் கழிச்சவன் மட்டும்தான் தௌபா செய்யணும் கிடையாது. பாவத்தில் இருந்து பரிசுத்தமான சத்திய நபி தௌபா செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவனங்கள் செய்யறோம், எத்தனை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, ஒரு பாவம், ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், சரியா? அந்த பாவம் செய்வதை விட பெரிய கொடிய பாவம், அதை விட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்றது அவன் நம்பிக்கை இழந்து போறது, நிராசை அடைகிறது. அதாவது ஹோப், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பாவ மன்னிப்பிலிருந்து ஒருத்தன் ஹோப்பை விட்டு போறது அதை விட பெரிய பாவம். ஏன்னா அல்லாஹ் நம்ம அடியார்களை கூப்பிட்டு சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அடியார்களே, யார் தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்டீர்களோ அவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைந்து விடாதீங்க, அதுல இருந்து நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம ஒருத்தர் இல்லைங்க அல்லாஹ் என்ன மன்னிக்கலாம் மாட்டாங்க, நான் இவ்வளவு பாவம் செஞ்சேன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர் நிராகரிக்கிறார். அல்லாஹ் மன்னிக்க ரெடியா இருக்கான், ஆனா இல்ல அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அவரு அதை மறுக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை அவர் நிராகரிச்சு மறுக்கிறது அப்படின்றது அதை விட பெரிய கொடிய பாவமாக இருக்குது. இப்போ அல்லாஹ் நம்மளை மன்னிக்க ரெடியா இருக்கான், தயாரா இருக்கான். நம்ம அந்த மன்னிப்பின் பக்கம் போவாம, இல்ல அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், நான் இனிமே எங்க நான் திருந்த போறது, நான் நரகத்துக்கு தான் போவேன், எனக்கு எங்க சொர்க்கம் கிடைக்க போகுது அப்படின்ற தவறான வார்த்தைகள் இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணையா நம்ம நிராகரிச்சு, இல்ல அல்லாஹ் தான் என்ன மன்னிக்க தேவையில்ல, அல்லாஹ் என்ன ரஹ்மத் கொடுக்க தேவையில்ல, நான் எனக்கு சொர்க்கம் தேவையில்லை அப்படின்னு ஷைத்தானுடைய அந்த கிபிர், பெருமை, அகங்காரத்துடைய வெளிப்பாடாக இருக்கும். அப்போ பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய கருணை, இதுல மீது ஆதரவு வைக்கிறது தான் ஒரு அடியானுடைய மாற்றத்திற்கான, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு திருப்புமுனைக்கான முதல் அடிப்படை. அவனுக்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக தான் அவன் நல்லவனாக ஆக முடியும். நம்பிக்கையே இல்லை, இதுக்கப்புறம் என்ன, ஏற்கனவே நம்ம பாதி வாழ்க்கையே தப்பான இதுல கழிச்சிட்டோம், மீதியும் தப்பான இதுல இன்னும் எத்தனை பேருடைய காசை அடிச்சு சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கலாம், என்னென்ன பாவம் செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அப்படின்றது பாவத்திற்கு மேல் பாவம் செய்யக்கூடியதுதான் தூண்டுமே தவிர அந்த நம்பிக்கையும் ஆதரவு வைக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான் அப்படின்ற ஒரு ஆதரவு தான் ஒரு அடியானுடைய திருப்புமுனை, வாழ்க்கையில தௌபாவுடைய வாசலை அவனுக்கு திறந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அடியான் தன்னுடைய ரப்பினுடைய கருணை, ரஹ்மத் மீது நம்பிக்கை வைக்கிறான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், எப்பவும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌபா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு விசாலமா இருக்குது, திறந்து இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, ரெண்டாவது அவன் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய விசாரணை, அல்லாஹ்வுடைய பிடி, இதன் மீது பயத்தோடும் இருக்க வேண்டும். அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு அடியானுடைய வாழ்க்கை, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பயத்தோடும், இந்த ரெண்டுக்கும் மத்தியில இருக்கணும். சொல்லுவாங்க பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஹௌஃப் அப்படின்னா பயம், அச்சம், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு, விசாரணை, மறுமை நரக, இந்த இதை பத்தி நம்ம பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.
நான் பாவம் செய்யறேனே, இவ்வளோ தப்பான நடவடிக்கையில ஈடுபடுறேனே அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். அதே மாதிரி ரஜா, இல்ல அல்லாஹ் வந்து என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை வந்து நரகத்துல போட்டுற மாட்டான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு விசாலமானது, நான் பாவம் செய்தாலும் அல்லாஹ் வந்து தௌபா கேட்டா என்னை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்ற இதோட இருக்கணும். ஒரு அடியான் எப்போ வந்து பாவத்தின் பக்கம் போறானோ, ஒரு பாவம் செய்யறதுக்கு அவன் மன இச்சை அவனுக்கு தூண்டுதோ, அப்போ அவன் என்ன செய்யணும், அப்போ அல்லாஹ்வுடைய பயத்தை அவன் முன்னிலைப்படுத்தணும், பயத்தை கொண்டு வரணும். இல்ல நான் இந்த பாவம் செய்யறேனே, அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு இந்த ஒரு பாவத்தை செய்யறேனே, அப்போ அல்லாஹ் நாளைக்கு என்ன விசாரிச்சா நான் என்ன பதில் சொல்லுவேன், நாளைக்கு என்ன நரகத்துல போட்டு அல்லாஹ் தண்டனையை கொடுத்தா நான் எப்படி அதுல இருந்து தப்பிப்பேன் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். பாவத்திலிருந்து தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் அவன் வந்து முன்ன நிறுத்தி அதுல இருந்து தவிர்த்துக்கணும். ஆனா ஒரு அடியான் பாவத்துல ஈடுபட்டுட்டான், தெரியாம தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியோ பெரும் பகுதியோ பாவத்தில இருந்து கழிச்சுட்டான். அப்போ அந்த பாவத்தில இருந்து நல்லவனாக திரும்ப மீண்டு வரும்போது அப்போ அவர் வந்து அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ் என் மேல இறக்கப்படுவான், அல்லாஹ் ரஹ்மத்துடையவன், அல்லாஹ் கருணையாளன், பாவத்தை மன்னிக்க கூடியவன், தன்னுடைய அடியார்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்ற அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு, அந்த விஷயத்த அவர் ஆதரவு வச்சு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் மீது ஆதரவு வச்சு அவர் வந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அல்லாஹ்விட்ட மீண்டு தௌபா செய்து நல்ல அடியார்களாக அவன் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ ஷைத்தான் என்ன செய்வான், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவத்தின் போது அல்லாஹ்வுடைய கருணைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் நம்மளுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், இது பெரிய பாவமே இல்ல, அல்லாஹ் பெரிய பெரிய பாவத்தெல்லாம் மன்னிக்க கூடியவன், கஃபூருர் ரஹீம், ரഊஃபுர் ரஹீம் அப்படின்ற ஒரு வலைய, ஒரு ட்ராப் வச்சு நம்மளை பாவம் செய்ய வைப்பான். ஆனா பாவம் எப்பவும் பாவம் செஞ்சு ஒரு பாவம் 2 பாவம் சின்ன சின்ன பாவங்கள் செய்து பெரும் பாவத்தை ஒரு அடியான் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா ஷைத்தான் இறுதியாக 30-40 வருஷம் கழிச்சு பாவத்திலேயே வாழ்க்கையை கழிச்ச பின்னாடி ஷைத்தான் அல்லாஹ் வந்து உன்னை விட மாட்டான், நீ எந்த முகத்தை வச்சு அல்லாஹ்ட்ட போய் பாவம் பண்ணி கேட்க போற, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி தெரியுமா, அல்லாஹ் ஒன்னெல்லாம் மன்னிப்பானா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு அடியானுடைய தௌபா, அந்த தௌபாவுடைய வாய்ப்பை அவன் வந்து அடைச்சிருவான். அவன் கடைசியில என்ன செய்வான், அந்த பாவத்திலேயே பெரும்பாவத்திலேயே தௌபா இல்லாம வஃபாத்தாகி இறந்து அவன் நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு இதை ஷைத்தானுடைய ட்ராப்ஸ், ஷைத்தானுடைய சதிவலையாக இந்த 2 விஷயம் இருக்குது. அப்போ ஒரு அடியான் பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பயத்தோடும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஆதரவோடும் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி தௌபா செய்து விடுங்கள் முஃமின்களே, வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன், முஃமின்களே நீங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து தௌபா செய்து விடுங்கள், அதன் மூலமாக நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு முஃமினுடைய வெற்றி அப்படின்றது தௌபாவோடு சேர்த்து தான் இருக்கும். ஒருத்தர் தௌபாவை விட்டுட்டாரு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு அப்படின்றது எப்படின்னா தன்னுடைய முழு இயலாமையும் தன்னுடைய முழு பலவீனத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்லி நான் வந்து அல்லாஹ்வே நான் வந்து பலவீனமானவன், பாவம் செய்யக்கூடியவன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவனா இருக்கேன், நான் வந்து பலவீனமானவனா இருக்கேன், என்ன வந்து நீ தான் காப்பாற்றணும், என்னுடைய பாவத்தை நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய இயலாமையும் நம்மளுடைய பணிவையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வெளிப்படுத்துறது தான் இந்த தௌபா. இந்த தௌபா வந்து எல்லாரும், ஒரு நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் முஸ்லிம் இல்லாதவனா இருக்கட்டும், தௌபா வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சரியா? அப்போ அந்த தௌபாவுடைய விஷயத்துல நம்ம எல்லாரும் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு உண்மையான முஃமின் வந்து தௌபாவை எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு உயர்ந்த தரஜாவை அடைஞ்சாலும் அவன் தௌபாவை கைவிட மாட்டான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோடு இவ்வளவு நெருக்கமான ஒரு நபி தௌபாவை தினந்தோறும் 100 முறைக்கு மேல், அதுவும் ஒரு சில அறிவிப்புல ஒரு மஜ்லிஸ் ஒரு வாட்டி சிட்டிங் இருக்கிறாங்க, உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்யறாங்கன்னா 100 முறை இஸ்திக்ஃபார் தௌபா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. அப்போ நம்ம வந்து அதை விட அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். சரி, இப்போ நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்யறோம், எவ்வளோ தவறான விஷயங்கள் செய்யறோம், அதுக்கான
மூல காரணம் என்ன அப்படின்ற ஒரு சில பட்டியலை நம்ம பார்ப்போம். அதுல முதலாக சொல்லப்படக்கூடிய காரணம் நம்ம உள்ளத்துல உள்ள பலவீனம். உள்ளத்துல நம்ம கல்பு அல்லாஹுடைய அச்சத்திலிருந்தும் அல்லாஹுடைய நம்பிக்கையிலிருந்து நம்ம பலவீனமா இருக்கிறோம். அதன் மூலமாக ஏதாவது எல்லாரும் ஒரு விஷயத்த செய்யறாங்க, எல்லாரும் ஒரு பாவத்தை செய்யறாங்க. அது பாவம் அப்படின்றத விட நம்ம என்ன பாக்குறோம், இது ட்ரெண்டா, இது ஃபேஷனா, இது எல்லாம் செய்யறாங்க, இது நல்லா இருக்கா, அப்ப நம்மளும் செய்வோம், இதுல என்ன பெரிய தப்பு, இது என்ன பாவம், எல்லாம் செய்யறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தால ஈர்க்கப்பட்டு தவறான ஒரு நம்பிக்கையோட நம்ம அந்த பாவத்துல செஞ்சிடும். நம்ம உள்ளத்தோட பலவீனமா இருக்குது. ரெண்டாவது மன இச்சை தூண்டப்படுது. அதாவது ஷஹவாத், நம்ம உள்ளத்துல கூட இது செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த இது சாப்பிட்டா, இந்த இது செஞ்சா ஹராமா, சரி பரவாயில்ல நாளைக்கு தௌபா செஞ்சிடலாம், ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, இந்த படம் பார்த்தா அது ரொம்ப சூப்பரா இருக்காமே அந்த படம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த ஒரு ஷஹவாத் உள்ளத்துல மன இச்சை தூண்டப்பட்டு நம்ம அந்த பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அது செய்யறோம். அப்போ அந்த ஷஹவாத் மிகையாகி அதிகமாகி உள்ளத்துல அந்த மன இச்சை ஜாஸ்தியாகி நம்ம அந்த பாவத்தின் பக்கம் செல்லுகிறோம். அடுத்து ஷைத்தானின் ஆதிக்கம். ஷைத்தான் என்ன செய்யறான், நம்ம உள்ளத்துல பல விஷயங்களை போட்டு நம்ம உள்ளத்தை எப்படியாவது ஈர்த்து பாவத்தின் பக்கம் நம்ம கொண்டு செல்ல ஷைத்தானுடைய உழைப்பு முயற்சி அப்படின்றது இருக்குது. அடுத்து தக்வா, நம்ம அல்லாஹுடைய பயபக்தி மற்றும் இறையச்சம் நமக்கு கம்மியா இருக்குது. அல்லாஹ் எப்பயுமே என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுடைய கட்டளையை நான் மீறக்கூடாது அப்படின்ற ஒரு தக்வா நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம். அதே மாதிரி அடுத்த விஷயம், இதை ஒட்டிய ஒரு விஷயம்தான் என்னது அப்படின்னா, அல்லாஹ் எப்பயுமே அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நான் தப்ப முடியாது. அல்லாஹ் என்னை பார்த்து இதை கேள்வி கேட்டா, நீ ஏன் இதை செஞ்ச, உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற ஒரு உணர்வு, அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மகிட்ட கம்மியாயிருது. ஒரு சில நேரம் நம்ம தப்பு செய்யறோம், இது தப்புன்னு தெரியும், ஆனா அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கானே, நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே அப்படின்ற சிந்தனை நமக்கு வர மாட்டேங்குது. அப்போ அதன் காரணமாக நம்ம பொடுபோக்குத்தனமாக ஒரு அலட்சியமாக இருந்து நம்ம இந்த பாவத்துல ஈடுபடக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த பாவத்திற்கான காரணங்கள், இந்த விஷயங்களை நம்ம முதல்ல புரியணும். அப்ப எந்தெந்த நிலைகள்ல நம்ம பாவம் செய்யறோம், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம சரியான முறையில புரிஞ்சாதான் இந்த பாவத்தில் இருந்து தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய முடியும். அதே போன்று நாம் எல்லா நிலைகளிலும் தௌபாவை நம்ம பற்றி பிரித்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த நிலையா இருக்கட்டும், சின்ன வயசா இருக்கட்டும், பெரிய வயசா இருக்கட்டும், நம்ம கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம தௌபாவை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சா நாம் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் ஆவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றியாளர் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிய கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.